வணக்கம். வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் தாமரை கண்ணன் ஃப்ரம் மதுரை இந்தியாவிலேருந்து கேட்டிருக்கிறார். எள்ளுருண்டை அல்ல எள்ளு முட்டாய் எப்படி செய்கிறேன்னு சொல்லி. ஸோ இந்த எள்ளுருண்டை எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கடித்தாரன். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து எள்ளு வந்து 140 கிராம்ஸ் இருக்குது. இந்த 140 கிராமை போட்டு இதில் வறுத்தெடுக்கணும். இது நல்லா வறுத்தெடுக்கணும். ஒரு லைட்டான கோல்டன் ப்ரௌன் வரையும் மீடியம் ஹீட்டில் வந்து இதை ஒரு 10 நிமிஷம் வறுத்துருக்கிறேன். உங்களுக்கே தெரியுது கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டுது. இப்போ இது ரெடி. இது நல்லா ஆற விடுங்க. இப்போ வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதுக்கு நீங்கள் சர்க்கரை இருந்தாலும் போடலாம். ஆனால் நான் இதில் கித்தூள் பனங்கட்டி போடுறேன். இதில் 115 கிராம் இருக்குது. அரை கப் தண்ணி, ஹாஃப் அ கப் ஆஃப் வாட்டர் விடுங்க. இதுக்கு தண்ணி நல்லா மெல்ட் பண்ண பிறகு இதை நான் வடிக்க போகிறேன். இதில் ஏதாவது தூசல் இருந்தாலும். சமநாத் அண்ணா ஃப்ரம் கேரளா. இன்றைக்கு நான் ஜாக்ரி சர்க்கரை யூஸ் பண்ணிக்க உங்களுடைய ஞாபகம் தான் வருது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கரைஞ்சிட்டுது. கூடுதலாக கித்தூள் பெனங்கட்டியில் டேர்ட்டில் வாரையில் பட் இருந்தாலும் சொல்லிடலாது. இன்னொரு பேனில் இதை நான் வடிச்செடுக்க போகிறேன். கொஞ்சம் தூசு வந்திருக்கு. இதை நான் மீடியம் ஹீட்லேயே வச்சு இதை வந்து காய்ச்சி போகிறேன். கொஞ்சம் திக்காக வரணும், ஒற்றை தன்மைக்கு வரணும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இது நல்லா காய்ச்சி இறுக்கமாக வரணும். கொஞ்சம் உப்பு, ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போடணும். இந்த இனிப்பை வந்து காட்டுறதுக்கு. கொஞ்சம் திக்காக வருது, இன்னும் சரியான இதுக்கு பதத்துக்கு வரையில. இதுக்கு வந்து ½ டேபிள் ஸ்பூன் பட்டர் போடுங்க. ½ டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், ½ டீஸ்பூன். ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷ் வரையும் 20 மினிட்ஸ் தான் அந்த காய்ச்சி இருக்கிறேன். இப்போ இப்படி ஒரு பச்சை தண்ணி எடுத்துட்டு இதில் இப்படி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கரையில இந்த கரையாமல் வருது. இப்படி வரைக்கும் இது ரெடி. இப்போ வந்து நான் வறுத்து வச்ச எள்ளை வந்து இதுக்குள்ளே போடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இதை மீடியத்துக்கும் லோவுக்கும் இடையில ஹீட்டை வச்சிருக்கிறேன். இப்போ இது டன். நான் இதை வந்து ஒரு சின்ன ஒரு பவுலில் போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ இதை வந்து ரவுண்டாக பிடிச்செடுக்கணும். இந்த எண்ணெய் கொஞ்சம் கையில் போட்டுட்டு கொஞ்சம் மெதுவாக ஆறுனா பிறகு கொஞ்சம் ஆறுனா பிறகு ரவுண்டாக பிடிச்செடுக்கணும். ரவுண்டாக பிடிச்செடுக்கணும். தாமரை கண்ணா ஃப்ரம் மதுரை இந்தியா, உங்களோட ரிக்வெஸ்ட்டுக்காண்டி தான் இந்த எள்ளுருண்டை இன்றைக்கு எள்ளு முட்டாய் என்று சொல்லுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் தாமரை கண்ணன் இந்த எள்ளுருண்டையெல்லாம் செய்து முடிஞ்சது. சூப்பராக வந்திருக்கு. மென்னைக்கும் தாமரை கண்ணன் கொஞ்சம் லேட் ஆகிட்டுது உங்களோட ரிக்வெஸ்ட்டை வந்து நான் போடுறதுக்கு. ஹோப்ஃபுல்லி நீங்கள் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிப்பீங்க. என்ஜாய் பண்ணுற மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக தாமரை கண்ணன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து, எண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. முக்கியமாக வந்து இந்த டைமில் வந்து நான் உங்களை எல்லாருக்கும், இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாரும், நீங்கள் எனக்கு காமெண்ட்ஸ் பண்ணுற எல்லாருக்கும் I want to take this time to thank each and every one of you. எனக்கு எல்லாரோட பேருமே ஞாபகம் வருதில்லை. ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் சமநாத் அண்ணா ஃப்ரம் கேரளா, உங்களுக்கு உங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எனக்கு வந்து நல்ல காமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு என்னை உற்சாகப்படுத்துறதுக்காக ரொம்ப நன்றி. அம்மாடே நன்றி சொல்லுங்கள். மற்றது வந்து நீங்கள் என்ன ஒரு சகோதரன் மாதிரி தங்கச்சி என்று சொல்லி என்னோட பலரது எனக்கு சரியான சந்தோஷமாக இருக்குது. இந்த யூடியூப் சேனல் மூலமாக இப்படி ஒரு சொந்தம் எல்லாம் எனக்கு கிடைக்குதுன்னு சொல்லி எனக்கு சரியான சந்தோஷமாக இருக்குது. மற்ற தென்ராஜ் பாண்டியன் ஃப்ரம் இந்தியா, உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் எனக்கு மட்டுமில்லை, அசங்கருக்கு, என் ஃபேமிலி எல்லாருக்குமே நீங்கள் ஒரு சரியான ஒரு என்கரேஜ்மெண்ட் தரத்துக்காக ரொம்ப நன்றி. மற்றது ஜியாஸ்ரீ ஃப்ரம் மதுரை இந்தியா, தாமரை கண்ணன் ஃப்ரம் மதுரை இந்தியா, உங்களுக்கு 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு சப்போர்ட்டாக எனக்கு நல்ல காமெண்ட்ஸ் தரது எப்பயும் வந்து நீங்கள் எனக்கு சைடாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மற்றது செல்வி அக்கா, உங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச்.
there's நீரா உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேர் இருக்கீங்க, எனக்கு எல்லாரும் பேருமே வரையில நான் எழுதி வச்சு தான் நெக்ஸ்ட் டைம் ஒரு வீடியோ இதுக்காண்டி எடுக்கணும். ஆனால் எனக்கு 99% நல்ல காமெண்ட்ஸ் வருது. அதில் 1% வந்து சில ஆக்கள் வந்து டிஃப்ரெண்டான காமெண்ட்ஸ் தராங்க. பட் அதை பற்றி எனக்கு பெரிய கவலை இல்லைன்னு சொன்னால் 99% எனக்கு வந்து நல்ல காமெண்ட்ஸ், நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நல்லா உற்சாகப்படுத்திக்க அந்த ஒரு வீதத்தை நான் வந்து பெருசாக எடுக்கல. ஸோ I want to take this opportunity to thank each and every one of my friends who was supporting me. I'm so fortunate. நான் சரியான லக்கி இந்த யூடியூப் சேனலில் வந்து உங்களை எல்லாரோட கமெண்ட்ஸும் கேட்குறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்துன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட் நமக்கு இருக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமர்த்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.